Please subscribe Sadhguru Sai Creations. முப்பது வயதிலிருந்தே நமக்கு முதுமைக்கான விஷயங்கள் நம்ம உடலில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வயதாகுது, இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா மெனோபாஸ் நடக்கிறது? ஆண்களுக்கும் இது நடக்குங்க. என்றும் இளமையாக இருக்கணுமா, நெல்லிக்காய் சாப்பிடுங்க. 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது தாங்க நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த கமிட்மெண்ட்ஸ் வர்றது, இந்த நெகட்டிவ் தாட்ஸ், அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம், நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மறையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். 40 வயதை கடந்தாலே நிறைய பேருக்கு என்னடா ஏஜ் ஆயிடுச்சு, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குது, ஹெல்த் வைஸ் நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். 40 வயதிற்கு மேலே நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, இதனோட இளமையாகவும் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆரோக்கியம் இருந்தாலே இளமை தானாக வந்துடும் இல்லைங்களா? அப்போ ஆரோக்கியமாக இருக்க நம்ம என்ன செய்யலாம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்கிறது 30 வயதிலிருந்தே நமக்கு முதுமைக்கான விஷயங்கள் நம்ம உடலில் நடக்க ஆரம்பிச்சிடும், 30 வயதுக்குள்ளேயே. ஸோ அதனால தான் பெண்களுக்கு அந்த திருமண வயது அப்படின்னு சொல்கிறது ஒரு 22 ஏஜ்லேருந்து ஒரு 25-26க்குள்ளேயே சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த வயது அப்படின்னும்பொழுது நார்மலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் அது 30 வயதை கடந்து அடுத்தது இப்போல்லாம் 40 வயதை கடந்தவங்களுக்கு அந்த இளமை எப்படிங்க நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற விஷயம் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் நடக்கிறது என்னென்னா ஹார்மோன் சேஞ்சஸ் தான். அது சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது இம்பேலன்ஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும், ஸ்பெஷலி லேடிஸ்க்குங்க. ஸோ 40 இயர்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணிட்டாவே உடலில் நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் நிறைய பேருக்கு இந்த 40 இயர்ஸ்லேயே என்ன ஆகுதுன்னா மெனோபாஸ் நடக்க ஆரம்பிச்சிடுது. அப்போது அதுக்கப்புறம் உடலில் என்னென்னலாம் நடக்குது, நிறைய டிஃபிஷியன்சி ஏற்பட ஆரம்பிச்சிடுது. இதே மாதிரி தான் ஆண்களுக்கும். ஸோ வயதாகுது, இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா மெனோபாஸ் நடக்கிறது? ஆண்களுக்கும் இது நடக்குங்க, ஆண்ட்ரோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்ட்ரோபாஸ் ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஹார்மோன் லெவல், டெஸ்டோஸ்டரான் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அவங்களுடைய ஹெல்த் நார்மலாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய எண்ணங்களை தீர்மானிக்கிறது எல்லாமே இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் தான். ஸோ இப்போ இந்த ஹார்மோன் லெவல் உடலில் குறையும் பொழுது நமக்கு 40 வயதுக்கு மேலே ஒரு ஏஜ் லுக் வர்றது, சோர்வாக இருக்கிறது எல்லாமே ஏற்படுது. ஒரு 40 இயர்ஸ் ஆனாலே நமக்கு உடனே டக்குன்னு இன்றைக்கி 40 இயர்ஸ் எனக்குங்க, இன்றைக்கே எல்லா மாற்றமும் தெரியுமா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் ஒரு பலவீனமாக நம்ம ஃபீல் பண்ணுறது நடக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு ஏஜ் லுக் வர்றது, இதில் சுகர் இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். சுகர் இருக்கிறவங்களுக்கு உடலில் என்ன நடக்கும்னா 40 இயர்ஸ் ஆச்சுன்னா ஒரு 50 இயர்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு தோற்றம் வந்துடும். டக்குன்னு முடியெல்லாம் நரைக்குது, முகத்தில் நிறைய சுருக்கங்கள், ரிங்கிள்ஸ் வருது, டல்லாக ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. பார்க்கும்பொழுது என்னப்பா இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சுன்ற மாதிரி கேட்குற அளவுக்கு நம்ம உடல் சோர்வாக இருக்கிறது. கொஞ்சம் பாடி வந்து ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் கூன் போட்ட மாதிரி நடக்கிறது, தளர்வாக நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ கடற்கடன்னு ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு இருந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டெப்ஸ் ஏறுறது, சைக்கிள் ஓட்டவே முடியல, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது, இந்த மாதிரி ப்ராப்ளத்தோட மூட்டு வலி ஏற்படுது, எல்லாமே நம்ம சொல்கிறோம். இது கூட பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய மூட் ஸ்விங் நிறைய வர்றதா இருக்கட்டும், உடல் எடை அதிகரிக்கிறது, அதிகமான ஹேர் ஃபால் ஆகிறது, ஒபிசிட்டி, இந்த பிரச்சனைகள் ஏற்படுறது. அதுவே ஆண்களுக்கும் என்னென்னா உடல் சோர்வு ஏற்படுறது, எரெக்ஷன் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரியான சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ 40 வயதுக்கு மேலே நம்ம என்னெல்லாம் கவனம் செலுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, இதை ரெகுலேட் பண்ணணும். அதை ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் அதிகமான கவனம் செலுத்தணும். அப்போ உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா போன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? அந்த போன்ஸ், எலும்புகள் வலிமையாக இருக்கணும். அப்போ விட்டமின் டி உங்கள் உடலில் இருக்கா, கால்சியம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக போய் செக் பண்ணிங்கனாவே தெரியும், பெரும்பாலும் நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி தாங்க இருக்குது. அதனோட விட்டமின் D3 டிஃபிஷியன்சியும் இருக்குது. இந்த கால்சியம், விட்டமின் டி, இந்த ரெண்டும் டிஃபிஷியன்சி இருக்கும்போது எலும்புகள் வலிமை இழக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நடக்க முடியல, கூன் வளைஞ்ச மாதிரி உட்காடுறது, டக்குன்னு என்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல, ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. இது எல்லாமே நம்ம சொல்கிறோன்னா கால்சியம்.
சரி, நான் கால்சியமுக்கு நிறைய கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட்ஸாக எடுத்துக்கிறேன், பால் தயிர்லாம் நிறைய சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு ஏன் வந்து கால்சியம் குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்குன்னா விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் இந்த கால்சியம் உங்களுடைய உடலுக்கும் சரி எலும்புகளுக்கும் சரி கொண்டு போய் சேர்க்கும். அப்போ விட்டமின் டி இது எங்கேருந்து எடுக்கலாம்னா சன்லைட் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக சன்லைட்டில் ஒரு 15 நிமிடம் எக்ஸ்போஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கால்சியம் எலும்புகளில் போய் சேரும். அதிகமான கால்சியம் என்ன செய்யுது, வேஸ்ட்டாக நமக்கு யூரின்லேயோ மோஷன்லேயோ வெளியேறிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா உடலில் அந்த ஸ்டோன்ஸாக ஃபார்மேஷன் ஆகிடும். கிட்னி ஸ்டோன்ஸ் நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப வருது பார்த்தீங்களா, இந்த கால்சியம் அதிகமாக இன்டேக் எடுக்கிறவங்களுக்கு தான். ஸோ அதிகமாக இன்டேக் எடுத்தாலும் விட்டமின் டி நம்ம உடலில் நார்மலாக இருக்கா அதையும் நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய கால்சியம் உடலில் போய் சேர ஆரம்பிக்கும், எலும்புகள் வலிமையாக இருக்கும். அடுத்து முக்கியமாக இன்னொரு விஷயம், இளமையாக இருக்கணும்னாவே விட்டமின் சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. அதுக்கு தான் மறைமுகமாக சொல்லுவாங்க, என்றும் இளமையாக இருக்கணுமா நெல்லிக்காய் சாப்பிடுங்க, விட்டமின் சி அதில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த விட்டமின் சியோட வேலை என்ன, நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கு விட்டமின் சி இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் அந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுக்க என்ன ஆகும்னா அதில் அதிகமாக கொலாஜன் இருக்கும். ஸோ கொலாஜன் என்ன பண்ணுது, ஸ்கின் நார்மலாக இருக்கிறதுக்கும் விரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அப்படி பார்க்குறதுக்கே பலன்னு இருக்கீங்க மின்றீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே இந்த கொலாஜன் தாங்க. இந்த கொலாஜன் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிற எல்லா ஃபுட்ஸ்லேயுமே கொலாஜன் நிறைஞ்சிருக்கும். அதாவது நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகம். ஸோ நிறைய பேருக்கு ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும். ஸோ பற்களில் ஈறுகளில் அந்த ரத்தம் வடிகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விட்டமின் சி குறைவால் வரக்கூடியது தான். ஸோ அப்போ அதை நம்ம சரி செய்யணும்னா தினம்தோறும் ஒரு ஆரஞ்சோ இல்லை கொஞ்சம் லெமன் எடுத்தோ அது ஜூஸ் மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். தினம்தோறும் ஒரு ஆரஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் இந்த விட்டமின் சி நம்ம பாடியில் போக போக என்ன ஆகுனா ஸ்கின் பார்க்குறதுக்கு ஒரு ஏஜ்டு லுக் வராமல் இருக்குங்க. டக்குன்னு ரிங்கிள்ஸ் வருது, எப்போவுமே ஒரு சோர்வாக டல்லாக இருக்குது, ஸ்கின்ல அடிக்கடி ரேஷஸ் வருது. 40 இயர்ஸ் ஆனாலே நிறைய பேருக்கு இந்த ஸ்கின்ல அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் வர மாதிரி ஆரம்பிச்சிடும், வாட்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க, மருவெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்கின் நமக்கு நார்மலாக இருக்கணும்னா விட்டமின் சி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும். இந்த உணவுகள் அதில் நெல்லிக்காய் தவறாமல் எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காயோட புதினாவும் சேர்த்து ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். ஸோ நல்லா வந்து இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கிறதுனால அந்த ஏஜ் லுக் வராமல் தடுக்கும், இளமையாக உங்களை வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமாக விட்டமின். ஸோ விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவுமே நிறைய பேருக்கு டிஃபிஷியன்சி இருக்கும், நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்குறதும் கிடையாது. இந்த விட்டமின் B12 என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய தசைகளை ஹெல்த்தியாக வச்சுக்கும், கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ விட்டமின் B12 எடுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது இதில் ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா ஃபிஷ்ஷோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொஞ்சமாக நீங்கள் ரெட் மீட் எடுக்கிறது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ விட்டமின் B12 ஹோல் கிரெயின்ஸ் நிறைய எடுக்கணும், நட்ஸு, சீட்ஸு, இதில் எல்லாமே விட்டமின் B12 இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 விட்டமின்ஸும் நீங்கள் ரெகுலராக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த விட்டமின்ஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இது எதுலலாம் ஃபுட்டு நம்ம எதெல்லாம் எடுக்கணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நம்ம உடலில் 40 வயதுக்கு மேலேயும் இளமையாக இருக்குது. இது எல்லாமே உதவும். அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் இதுதான் காயக்கற்ப மூலிகைகள்னு சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மூலிகைகள் எடுக்கும்போது பொதுவாக எலும்புகள், தசைகள், நம்மளுடைய நர்வ்ஸு இது எல்லாமே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா வில்வம். ஸோ வில்வம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம உடலில் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக உடலில் இருந்த கழிவுகள் ஒன்றா வெளியேறதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஒன்றா நம்ம பாடியிலேருந்து வெளியேறதுக்கு வில்வம் மிக சிறந்தது. ஸோ தொடர்ந்து நம்ம வில்வம் வந்து கஷாயமாக குடிக்கலாம் ஒரு 21 நாட்களுக்கு. ஸோ வில்வ இலைகள், மிளகு, சீரகம் போட்டு அந்த கஷாயமாக குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதை சிம்பிளாக நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைனா வில்வாதி கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது, அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எடுக்க என்ன ஆகும்னா ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறி இளமையாக இருக்குது. இது எல்லாமே உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது தாங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த கமிட்மெண்ட்ஸ் வர்றது, நிறைய நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் விஷயங்கள். அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மறையிறதுக்கு நம்ம என்ன
பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம். ஸோ பாசிட்டிவான திங்கிங், வீட்டில் வந்து அந்த பாசிட்டிவ்னஸ் வர்றதுக்கு சில விஷயங்கள் எல்லாமே, அந்த பிளான்ஸ் எல்லாம் வளர்க்குறது, முக்கியமாக அந்த கற்றாழை ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம மனதிற்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய விஷயம், வீட்டில் வந்து பாசிட்டிவ்னஸ் வரணும்னா கற்றாழை ரொம்ப முக்கியம். சில வகையான மூலிகைகளை வீட்டில் வளர்க்குறது, ஸோ கற்றாழை, துளசி, இந்த சங்கு புஷ்பம் இருக்குது பார்த்தீங்களா, இது மருதாணி, இது எல்லாமே வளர்க்கும்போதும் ஸோ வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ இரவு நேரத்தில் நல்ல ஒரு உறக்கம், முக்கியமாக கொஞ்சம் காலையில் ஒரு 10 மினிட்ஸ் பிராணாயாமம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஸோ எப்போவுமே மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.